ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேசிக் டைலரிங் மெட்டீரியலில் பாபினையும் பாபின் கேஸையும் மட்டும் தான் பார்க்க போகிறோம். பாபின் அப்படிங்கிறது பெரிய மிஷினும் இருக்கும், சின்ன மிஷினும் இருக்கும். நீங்கள் பெரிய மிஷின் வச்சுருந்தா பெரிய மிஷின் வாங்கிக்கோங்க, சின்ன மிஷின் வச்சுருந்தா சின்ன மிஷின்னு சொல்லி வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வேறு வேறு நமக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட்டை எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம பாபினில் தான் வந்து நம்ம த்ரெட்டை வந்து சுற்றிருந்தோம் அப்படின்னா இதான் வந்து நமக்கு பாபின் கேஸு, இதான் நமக்கு பாபின்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது பாபினில் தான் த்ரெட்டை வந்து சுற்றிட்டு நம்ம மிஷினில் கண்டிப்பாக பாபின் போடுறதுக்காக ஒரு ப்ளேஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பாபினை நம்ம கரெக்டாக டைட்டாக ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இந்த லோட் பண்ணுறதுல எந்த விதமான சுருக்கமும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம லோட் பண்ணிட்டு வரணும். நம்ம சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்ப ஸ்டிச்சஸில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் லூஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக வந்து நம்ம த்ரெட்டை லோட் பண்ணிக்கணும். அதே டயத்தில் ஃபுல்லாகவும் லோட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக லோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ த்ரெட்டு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாரீ மட்டும் ஓரடிக்க போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல த்ரெட் வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்க, குர்த்தா ஸ்டிச் பண்ண போகிறீங்க, லெஹங்கா ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக நம்ம பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நூலை எப்படி நம்ம இப்போ மேலே உள்ள நூலை எப்படி கோக்கிறதுங்கிறத பார்ப்போம். இதில் உள்ள எல்லா ஹோல்ஸ்லையுமே நீங்கள் வந்து த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் விடலை அப்படின்னா இதுவுமே பிகைனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சஸில் வந்து லூஸ் கண்டிப்பாக வந்துடும், இல்லை அப்படின்னா லூப் கண்டிப்பாக வரும். இது 2 ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதனால் எல்லா ஹோல்ஸ்லையுமே நம்ம வந்து த்ரெட்டை வந்து நம்ம விட்டு தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து வரும். இதில் நம்ம மேல் சைடில் ஒரு நூல், மிஷினுக்கு மேலே ஒரு நூல் இருக்கும், மிஷினுக்கும் கீழே தான் நம்ம பாபின் கேஸை இந்த 2 நூலும் நம்ம சேர்றப்ப தான் நமக்கு ஸ்டிச்சஸ் வந்துட்டு வருது. இப்போ அதனால மேலே உள்ள நூலும் நமக்கு கரெக்டாக இருக்கணும், கீழே உள்ள நூலும் ஒரு கரெக்டாக இருக்கணும். இந்த லூப்பு நம்ம லூப் ஸ்டிச்சஸ் வரதை பற்றி நம்ம தனி வீடியோவாக பார்ப்போம். இதில் பார்த்தோம்னா நமக்கு லேட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபூட்டரை வந்துட்டு நம்ம மேலே தூக்கி விட்டு தான் நம்ம நூலை கோக்கணும். இப்போ பாபின் கேஸ்க்குள்ளே பாபினை நம்ம போட்டுட்டு இப்போ நம்ம த்ரெட்டை வெளில எடுத்து அதில் ஒரு லைன் மாதிரி இருக்கும், அந்த லைனில் த்ரெட்டை விட்டுட்டு குட்டியாக அந்த ஹோலில் நம்ம த்ரெட்டை விட்டோம் அப்படின்னா நமக்கு வெளில வந்துடும். நம்ம இழுத்து பார்க்கும்போது வரணும். அதே டயத்தில் நம்ம தூக்குறப்ப வந்து த்ரெட்டு அந்த பாபின் வந்து கீழே விழக்கூடாது, அது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பாபின் கேஸை நம்ம கீழே வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சத்தம் வரும். இது மாதிரி சத்தம் வந்துட்டுனா நீங்கள் பாபினை கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் பாபினை கரெக்டாக ஃபிட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம நீடில் கீழே விட்டோம் அப்படின்னா கீழேருந்து நமக்கு நூல் மேலே வந்துடும். நம்ம இது மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.